அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள பத்தி தான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோங்க. இந்த ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியிலும், ராகு பகவான் கும்பத்திலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், கடகத்தில் குரு பகவானும் பயிற்சி அடைஞ்சிருக்காங்க. இதுதான் இந்த ஆண்டுக்கோள்களினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலும், அதே நேரத்தில் இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்கள் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான், அதாவது சுக்கிரன் 5ஆம் தேதி, அதாவது 7வது மாதம் 5ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் கடக ராசிக்கு 17ஆம் தேதி பயிற்சி அடைய போகிறார். இதுதான் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நல்லா யோசிக்கணுங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க. எந்த சூழ்நிலையும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தவறு நடந்துடக்கூடாது. மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்லிடக்கூடாது. யாரும் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய நபர்கள். ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் கலைநயத்தோடையும் ரொம்ப புத்திசாலித்தனத்தினோடையும் செயல்படக்கூடிய ஒரு சில காரியங்கள் செய்வீங்க. எல்லாத்தையுமே பார்த்து தாங்க செய்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று. நான் ஒன்று நினச்சி பிளான் பண்ணால் அது வேறு விதத்தில் நடக்குது. வரவுன்னு நினச்சி பண்ணால் அது செலவாக மாறுது. நல்லதுன்னு நினச்சி பண்ணால் கூட அது கெடுதலாக மாறுதுங்க. நல்லது செஞ்சால் கெட்டது நடக்குது. நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு கெடுதல். நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் இன்றைக்கி வேறு விதத்தில் நடக்குதுன்னு சொல்லி எல்லாமே எனக்கு எதிர்மறையாகவே நடந்துகிட்ருக்கு. எந்த மாற்றமும் இல்லைங்க. இந்த மாற்றம் எப்போ தான் வரும்? ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா இந்த காலகட்டங்களில் பண்ணலாமான்னு யோசிக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஜூலை மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது வருவாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார். ரொம்ப டேலண்டடாக தான் இருப்பேன். எல்லா விஷயத்தையும் யோசித்து பண்ணுவேன். எந்த விதத்துலையும் என்னை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் என்னென்னா, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்றைக்கி பெரிய லெவலில் பெரிய ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு இருக்கிறாங்க. என்னை விட வயசு கம்மியாக இருக்கிறவங்களாம் இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்காங்க. ஆனால் என்னுடைய திறமையை மட்டும், என்னோடய உழைப்பை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கல. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அதுவும் சரியான விதத்திலவே நடக்கவே மாட்டேங்குது. இந்த வேலையே வேண்டான்னு சொல்லி சில பேர் இந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய நிலையெல்லாம் வந்துருச்சு. இந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தகுதிக்கும் தகுந்தாற்போல் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், புதுசாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாம் இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வேக்கன்சி இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறதுலாம் உருவாகுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டேங்க. எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. எல்லாமே 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது. இல்லை செகண்டு இன்டர்வியூ லெவலில் போயிட்டு மிஸ் ஆகுது அப்படின்னு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, இந்த டைமில் உங்களுக்கு அது ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. வேலையில் இருந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லை சொந்த ஊரில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில வேலை வாய்ப்புகள், வெளிநாடு வேலை விஷயத்துக்காக ஃபாரின் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிகள், வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள்லாம் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் அப்படிங்கிற ஒரு நாள் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாருங்க. சூப்பரான பண்ணிகிட்டு இருந்தார். இவர் மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, இந்த தொழில் இவருக்கு தான் செட் ஆச்சு அப்படின்னு சொன்னது போய், என்னப்பா இந்த தொழில் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஏன்னா மற்றவங்களாம் எங்களை பார்த்து பெருமையாக பேசினவங்க கூட
இன்னைக்கு இத பேசாம விட்டுருங்க. ஏன் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு என்னுடைய நிலைகள் தடுமாறிருச்சு. என்னுடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு எனக்கு சாதகமா இல்ல. நான் செஞ்ச சில சில தவறுகள்னால, நான் பண்ண விஷயத்தினால, என்னை சுத்தி இருக்கிறவங்க பண்ண நிகழ்வுனால, இன்னைக்கு என்னுடைய பிசினஸ் என்னால கரெக்ட்டா பண்ண முடியல. எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அத வந்து ஸ்டாண்ட் பண்ணி மறுபடியும் பழைய நிலைக்கு போயிருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அதுதான் இதுக்கு உண்டான காலகட்டங்கள். உங்க பிசினஸ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்தில பழைய பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம். கண்டிப்பா அது உங்களால தான் பண்ண முடியும். ஒரு ஒரு லெவலுக்கு மேல கஷ்டப்பட்டாலுமே இன்னைக்கு அதுலேருந்து மீண்டு வெளிய வந்துட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு பேரு, புகழ் அப்படிங்கிறத சம்பாரிப்பீங்க. உங்களோட பிசினஸ வேற லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றமும் பண்ணுவீங்க. அதே நேரத்தில புதுசா ஒரு அடிஷனலா ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ற அளவுக்கோ, அல்லது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இந்த தருணத்தில உருவாகுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். ஸோ ரொம்ப நாளா வந்து இந்த திருமண தடையில இருந்தவங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில திருமணம் சார்ந்த யோகங்கள் உருவாகி, நீண்ட நாட்கள் திருமண தடை அப்படிங்கிறது அகலக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த தருணத்தில கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா, இந்த குருவுடைய பார்வை சில கிரகங்கள் மேல படும்பொழுது, நமக்குன்னு வந்து திருமண தடைகள் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது விலகி, மத்தவங்க மத்தியில உங்களுக்கு இருந்த அவப்பெயர்கள் அப்படிங்கிறது விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், சொந்தமா வந்துட்டு நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும், நமக்குன்னு வண்டி வாகனங்கள உருவாக்கணும்னு சொல்லிட்டு நெறைய முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு, இந்த தருணத்தில வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு பலன் குடுக்குங்க. சொந்தமா வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது பிறக்கும். அதே நேரத்தில உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காரணமே இல்லாம நெறைய சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டேன். இதுக்கு மேல வந்து நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்றது வந்து பெரிய அளவுல பாக்கியம் அப்படிங்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கூட, இந்த தருணத்தில இந்த குருவுடைய பார்வை 7ஆம் பாவகத்தில படும்பொழுது, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய டிவோர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனைகள் கூட சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் கூட உங்கள தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. ஸோ, அதுக்கு நெறைய முயற்சி பண்ணிட்டேங்க. இன்னைக்கு வந்து எல்லா தவறுக்கும் காரணம் நான் தான். என்னால தான் இது நடந்ததுன்னு சொல்லி செய்யாத தப்புக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய தண்டனை குடுத்துட்டாங்க. அந்த தண்டனை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகேங்க. இனிமேலாவது வந்து நம்ம வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்களா? நம்மள தேடி வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போது. இழந்த உறவுகளையும், பிரிந்த உறவுகளையும் மறுபடியும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல், தூக்கமின்மை, ஆரோக்கியத்தில சில சில கெடுதல்கள்லாம் வந்துட்டு போயிருச்சுங்க. என்னால வந்து முன்ன மாரி சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல. ஆரோக்கியத்தில வந்து பாதிப்புகள் இருக்கு. நெறைய ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தருணத்தில நீங்க ஆரோக்கிய ரீதியாக நெறைய முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்கள விட்டு டோட்டலா விலகப்போது. ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆரோக்கியமான தூக்கம், உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே உங்கள நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக மாத்திருங்க. கல்வி ரீதியாகவும் சரிங்க. அதே நேரத்தில கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களாலும் சரி, நம்ம நெனச்சபடி எதுவுமே நடக்கலையே! எப்படியாவது அந்த கடன அடைக்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணேன். அந்த கடன அடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடன் வாங்கி அடைச்சேன். ஒரு இடத்துல வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடன் மேல கடன் வந்து இன்னைக்கு கழுத்த நெரிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. எப்படியாவது இந்த கடன அடைக்கணும். நம்மளும் வந்து மத்தவங்க மாரி சராசரியான ஒரு வாழ்க்கைய வாழணும். சம்பாரிக்கிற பணம் மொத்தமாவே கடனுக்காகவே போயிட்டுருக்கு. வட்டி கட்டுறதுக்காகவே போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை எப்பதான் தீரும்? நான் எதிர்பார்த்த இடத்துலருந்து எனக்கு உதவிகள் கிடைக்குமா? என்னுடைய சொத்து பத்துக்கள் ஏதாவது விற்பனை செஞ்சாலும் இந்த பிரச்சனைகள் மொத்தமா தீர்த்துக்கலாமா? இல்ல பழைய சொத்துக்கள், இந்த ப்ராப்பர்ட்டி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற பிரச்சனைகள், இந்த சொத்து பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா கூட, அட்லீஸ்ட் அது வரக்கூடியது அந்த ப்ராப்பர்ட்டிய வச்சு கூட இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய பழைய சொத்துக்கள் விற்பனை செய்யறதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்குங்க. கடனை அடைப்பதற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதில உள்ள திசா புத்திகள தெரிஞ்சு, சில காரியங்கள், சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த WhatsAppல அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க.
மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.